நாளைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த சூப்பரான ஆனியன் பரோட்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரெகுலராக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க, தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி ரெகுலராக சப்பாத்தி தேய்க்கிறத விட கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கலாங்க. ஃபுல்லாக தேய்ச்சிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா ஆயில் சேர்த்திக்கோங்க. அதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த சப்பாத்தி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு ஒரு கோடு மாதிரி கிழிச்சிக்கோங்க. கிழிச்சு இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றிட்டு வந்தீங்கன்னா நம்ம லச்சா பரோட்டாவுக்கு சுற்றுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாங்க. மேலே கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணி லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. ஃபுல்லாக அழுத்தி தேய்க்கணும். ஓரளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறம் இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் கொத்தமல்லியும் போட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டு மேலே ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு தேய்ச்சிங்கன்னா சூப்பராக செட் ஆகிடுங்க. சூடான தோசைக்கல்லில் 2 சைடும் சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான ஆனியன் பரோட்டா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.